ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக் டைஃபோல் அண்ட் இட் ப்ராப்பர்ட்டிஸ். மின் இருமுனையுடைய பண்புகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக் டைஃபோல். டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் செப்பரேட்டட் பை எ வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டியூட் அன் எலக்ட்ரிக் டைஃபோல். அதாவது சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சாமான வேறின மின் துகளுடைய தான் இந்த மின் இருமுனை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டு சாம்னா எண் மதிப்பு சாமாக இருக்கணும். இது +5Qனா அது -5Qவாக இருக்கணும். அதாவது எண் மதிப்பு ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மின்னோட்டம் மிக சிறிய இடையில பிரித்து வச்சுப்பட்டுச்சு அப்படின்னா அதான் ஒரு மின் இருமுனை அப்படின்னு சொல்கிறோம். இன் மெனி மாலிகூல்ஸ் தி சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் டூ நாட் கோயின்சைட். அது பல மூலக்கூறுகளில் பார்த்தோமா நேர்மின் தூளுடைய மையமும் எதிர்மின் தூளுடைய மையம் ஒரே புள்ளியில் பொருந்துவது இல்லை. அப்போ தனித்தனியாக இருக்குது. இதில் இயற்கையாக இருக்கக்கூடிய மின் இருமுனைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலக்கூறுகள் பார்த்தோன்னா நிலையான மின் இருமுனை போல் செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சச் மாலிகூல் பிஹேவ்ஸ் எஸ் பர்மனன்ட் டைஃபோல். இதை நிலையான மின் இருமுனையாக செயல்படுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோமா கார்பன் மோனாக்சைடு, வாட்டர், அமோனியா எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்தோமா நம்ம மின் இருமுனையாக செயல்படுது அப்படின்னு சொல்லி இயற்கையாக மின் இருமுனையாக செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கன்சிடர் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜ் +Q -Q தட் ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் 2a. அதாவது நம்ம இந்த டயக்ராம் காமிச்ச மாதிரி பார்த்தோமா 2a அப்படிங்கிற தொலைவில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான மின்னோட்டம் கொண்ட வேறின மின்துகள் அது +Q -Q பார்த்தோமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். தி எலக்ட்ரிக் டைஃபோல் மூமெண்ட் இஸ் டிஃபைன் as P vector equal to QR plus vector minus QR minus vector அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஆல்ரெடி இங்கே வேல்யூ தெரியும். P vector equal to QA I cap minus QA minus I cap equal to 2QA I cap அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனால மைனஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். தி எலக்ட்ரிக் டைஃபோல் மொமெண்ட் வெக்டார் லைஸ் அலாங் தி லைன் ஜாயினிங் டூ சார்ஜஸ் அண்ட் இஸ் டைரக்ஷன் ஃப்ரம் -Q to +Q. அதாவது மின் இருமுனை திருப்புத்திறனின் திசையானது இரு மின்துகளை இணைக்கும் கோட்டின் வழியே -Qவிலிருந்து +Qவை நோக்கி அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தி SI யூனிட் ஆஃப் டைஃபோல் மொமெண்ட் இஸ் கூலும் மீட்டர். அதாவது இந்த மின் இருமுனை திருப்பத்தினுடைய SI அலகு பார்த்தோமா கூலும் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபார் எ எலக்ட்ரிக் டைஃபோல். அது நம்ம வேறு மாதிரி சொன்னால் எளிமையை கருதி இரு மின்துகள் X அச்சிலும் அல்லது Y அச்சிலையும் வச்சு அப்படின்னா இப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் சிம்பிளிசிட்டி தி டூ சார்ஜஸ் ஆர் பிளேஸ்டு ஆன் தி X axis. அதாவது எளிமையை கருதி இரு மின்துகளும் X அச்சில் வைக்கப்பட்டிருக்குது. ஈவன் இஃப் தி டூ சார்ஜஸ் ஆர் பிளேஸ்டு ஆன் Y or Z axis தி டைஃபோல் மொமெண்ட் வில் பாயிண்ட் ஃப்ரம் -Q to +Q. சப்போஸ் நம்ம எக்ஸில் வைக்காமல் Z அச்சின் திசையிலையோ அல்லது Y அச்சின் திசையிலையோ வச்சோம்னா அதுலேயும் பார்த்தோமா அதனுடைய மின் இருமுனை திருப்பத்தினுடைய திசை பார்த்தோன்னா -Qலேருந்து +Q தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின் இருமுனை திருப்புத்திறன் என்னென்னு பார்த்தோமா தி மேக்னிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைஃபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் ஒன் ஆஃப் தி சார்ஜஸ் அண்டு தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அதாவது மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படிங்கிறது என்னென்னா அதாவது நம்ம எடுத்துக்கூடிய ரெண்டு மின் துகள் எடுத்துட்டோம். அந்த ரெண்டு மின்துகளுடைய ஏதாவது ஒரு மின்துகளுடைய எண் மதிப்பையும் அந்த ரெண்டு மின்துகளும் பிரித்து வைக்கப்பட்டுள்ள தொலைனா பெருக்கிற மதிப்பு தான் மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது மின் இருமுனை திருப்புத்திறனின் எண் மதிப்பானது அம்மின் துகளின் ஏதேனும் ஒன்றின் மின்னோட்ட மதிப்பினை அவற்றுக்கிடையே உள்ள தொலைவினால் பெருக்கிறதா மின் இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்கிறோம். த மாலஸ் ஆஃப் B வெக்டார் ஈக்குவல் டு 2QA அப்படின்னு சொல்கிறோம். இங்கே Q அப்படிங்கிறது மின்துளுடைய எண் மதிப்பு, 2Aங்கிறது ரெண்டு பிரித்து வைக்கப்பட்டுள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தி எலக்ட்ரிக் டைஃபோல் மொமெண்ட் ஃபார் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் இஸ் டிஃபைன்டு. இட் இஸ் வெரி ஜெனரல். அது
இரு சமமான வேறின மின்துகள்களின் மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து இங்கே வரையறுக்கப்பட்டுருச்சு. It is possible to define and calculate the electric dipole moment for a single charge, 2 positive charge, 2 negative charge, and also for more than 2 charges. இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் பல புள்ளி மின் தொகுப்பிற்கு பார்த்தோன்னா மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து நம்ம வரையறுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எ கலெக்ஷன் ஆஃப் n பாயிண்ட் சார்ஜஸ் தி எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் டிஃபைன் as follows: p vector equal to summation I equal to 1n qi r I cap. இந்த ஈக்குவேஷன் மூலமா வந்து நம்ம ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் சார்ஜ் எடுத்துனா, அதாவது புள்ளி மின்னோட்டத்தை எடுத்துட்டோம்னா அந்த புள்ளி மின்னோட்டத்தினுடைய மின் இருமுனை திருப்புத்திறன் வந்து இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை an electric dipole in the uniform electric field. சீரான மின்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை. கன்சிடர் an electric dipole of dipole moment p vector placed in a uniform electric field whose field line are equally spaced and point in the same direction. அதாவது சம இடைவெளியில் வந்து ஒரே திசையில் அமைந்த மின்புல கோடுகளினால் குறிக்கப்படும் சீரான மின்புலத்தில் மின் இருமுனை திருப்புத்திறன் P கொண்ட ஒரு மின் இருமுனை வந்து எடுத்துக்கிறோம். இங்கே தி சார்ஜ் ப்ளஸ் Q வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் QE வெக்டார். ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ண ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோமா QE வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தி சார்ஜ் மைனஸ் Q வில் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் மைனஸ் QE இன் தி டைரக்ஷன் ஆப்போசிட் டு தி ஃபீல்டு. அதாவது மைனஸ் Q பார்த்தோம்னா மைனஸ் QE அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து உணருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து புற மின்புலம் E சீராக உள்ளமையால் இருமுனையின் மீதான மொத்த விஷயம் வந்து சுழியாக இருக்கும். அதே போல் இப்போ ப்ளஸ் Q மைனஸ் Q ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கும். ப்ளஸ் Qக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் பார்த்தோன்னா மைனஸ் Q அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் is uniform, the total force acting on the dipole is 0. அது இங்கே வந்து புற மின்புலம் வந்து சீராக இருக்கிறதுனால இருமுனை மீதான மொத்த விஷயம் வந்து சுழியாகும். ஏன்னா ப்ளஸ் Q மைனஸ் Q ரெண்டும் வந்து ஈக்குவல், அதாவது மேக்னிட்யூட் வேல்யூ ஈக்குவல் ஆகும். பட் அதனுடைய ஃபோர்ஸ் வேல்யூ ஆப்போசிட்னால ரெண்டுமே வந்து டோட்டல் வேல்யூ பார்த்தோன்னா 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. These two force acting at different point will constitute a couple and the dipole experience a torque. அதாவது இந்த ரெண்டு புள்ளியும் பார்த்தீங்கன்னா இருமுனை மீதான மொத்த விஷயம் சுழின்னு சொல்லியாச்சு. இந்த ரெண்டு புள்ளியும் வந்து வெவ்வேறு புள்ளிகளில் செயல்படுவதால் இரட்டை உருவாகிறது. அதாவது ரெண்டும் வந்து வெவ்வேறு புள்ளி வந்து இது நடக்கிறதுனால என்ன ஒரு இரட்டை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தி டோட்டல் டார்க் ஆன் தி டைபோல் அபவுட் தி பாயிண்ட் O. அப்போ புள்ளி ஓல் வந்து மின் இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். டவு வெக்டார் ஈக்குவல் டு OA வெக்டார் இன்ட்டு மைனஸ் QE வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் இன்ட்டு QE வெக்டார். அது டார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பு விசைன்னு சொல்லுவோம். அது வந்து எதை பொறுத்துக்குன்னு சொன்னால் நம்ம ஓலேருந்து ஏ இருக்கக்கூடிய அது OA வெக்டார் இன்ட்டு மைனஸ் QE ப்ளஸ் OB வெக்டார் இன்ட்டு ப்ளஸ் QE ரெண்டையும் ப்ளஸ் பண்ண வரதை வந்து டார்க்காக இருக்கும். ஏன்னா ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்டில் இருக்கிறதுனால ஒரு டார்க் வந்து ப்ளஸ் பண்ண சொன்னாங்க. அந்த ரெண்டு வேலையும் ப்ளஸ் பண்ணுறோம். யூஸிங் ரைட் ஹேண்ட் குர்க் ஸ்க்ரூ ரூல் டோட்டல் டார்க் இஸ் பர்பனில் டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர் அண்ட் இஸ் டைரக்டட் இன்டு இட். அதாவது மொத்த திருப்பு விசையானது இத்தாளின் தளத்துக்கு செங்குத்தாகவும் உள்நோக்கி திசையிலும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம வழக்கை திருகுதியிலிருந்து அறியலாம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த டோட்டல் டார்க் பார்த்தோம், இந்த மொத்த திருப்பு விசை எண் மதிப்பு வந்து டவு வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இப்போ வந்து எண் மதிப்பு சேர்த்து பார்க்க போகிறோம், அதாவது மேக்னிட்யூட் வேல்யூ வந்து பார்க்க போகிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் OA வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் QE வெக்டார் சைன் தீட்டா ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் OB வெக்டார் QE வெக்டார் மாடுலஸ் ஆஃப் QE வெக்டார் சைன் தீட்டா. நம்ம எண் மதிப்பு அதனால தான் வந்து இங்கே சைன் தீட்டான்னு சொல்லி எழுதுகிறோம். இப்போ எண் மதிப்பு பார்க்கும்போது அங்கே மைனஸ் ப்ளஸ் எடுக்க மாட்டோம். அப்போ டவு ஈக்குவல் டு QE 2A
சைன் தீட்டா அப்படின்லாம். அது மேலே ஒரு ஈக்குவேஷன் ரெண்டு எழுதும்போது QE அதனால் எண் மதிப்பு தானே பார்க்க போகிறோம். ப்ளஸ் மைனஸ் எடுக்க மாட்டோம். அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுக்கும்போது எண் மதிப்பு மட்டும் எடுக்கும்போது QE எழுதியாச்சு. இப்போ 2A சைன் தீட்டா அப்படின்னு மட்டும் எழுதிக்கலாம். இங்கே 2A எப்படி எழுதுனா அந்த OAக்கு ஏன்னு சொல்லி போடுவோம். அதே போல் OBக்கு வந்து ஸ்மால் ஏன்னு சொல்லி போடுவோம். அப்போ வேல்யூ வந்து 2A. இப்போ டவ் ஈக்குவல் டு QE 2A சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். வேர் theta is the angle made by B vector with E vector. Since B equal to 2QA, the torque is right in the term of the vector product test. அது நமக்கு ஆல்ரெடி P அப்படிங்கிறது தெரியும். 2QA டைஃபோல் மொமெண்ட் பார்த்தோம். இன் வெக்டார் ஃபார்ம் எழுதுனா அதாவது ஈக்குவேஷனில் நம்ம Qவும் 2A எடுத்துகிட்டு Pன்னு சொல்லி போடுவோம். இங்கே வெக்டார் ஃபார்ம் எழுதும்போது டவ் வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதான் வந்து எழுதுகிறோம். டவ் வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார். The magnitude of the torque is tau equal to P sin theta. அந்த வெக்டார் சிம்பிள் எடுத்துகிட்டு மேக்னிடியூட் எழுதணும்னா நம்ம tau equal to P sin theta சொல்லி எழுதலாம். Torque is maximum when theta is equal to 90 degree. இந்த திருப்பு விசையானது நம்ம முன்னாடி பார்த்தோன்னா 90 டிகிரி அப்படின்னு அமைச்சு அப்படின்னா அது வந்து பெரும் மதிப்பு வந்து அடையும். அதான் சொல்கிறாங்க. இந்த திருப்பு விசை எண் மதிப்பு டவ் ஈக்குவல் டு பி சைன் டீட்டா. டீட்டா வந்து 90 டிகிரினா வேல்யூ 1 போடுவோம். அப்போ டவ் ஈக்குவல் டு பின்னு மட்டும் கிடச்சிருக்கும். திஸ் டார்க் டென்ஸ் டு ரொட்டேட் தி டைஃபோல் அண்டு அலைன் இட் வித் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த திருப்பு விசையானது மின் இருமுனையை சொல்லச் செய்து மின்புலத்தின் திசையில் அதை வந்து ஒருங்கமைய செய்கிறது. அப்போ ஒன்ஸ் E is aligned with P, the total torque on the dipole become 0. அப்போ மின்புலத்திறன் திருப்புத்திறன் ஒருங்கமைந்த பின் இருமுனை மீது செயல்படுகிற மொத்த திருப்பு வந்து சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து அலைன்மெண்ட் ஆகிடுச்சு. ரெண்டு ஒரே டைரக்டிவ் டைரக்ஷன்லேயே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அது வந்து 0 அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து டைஃபோல் வச்சா என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் நம்ம எடுத்து வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி போகிறோம். இஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம் தென் தி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை QE இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை மைனஸ் Q. நம்ம யூனிஃபார்மில் வச்சோமா அங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் Qலையும் சரி மைனஸ் Qலையும் சரி மேக்னிடியூட் வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ டைரக்ஷன் ஆப்போசிட் ஆகும், பட் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து நான் யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது ப்ளஸ் Qவில் வந்து ஒரு ஃபோர்ஸும் மைனஸ் Qவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போன்னா அந்த டார்க்கு கூட அடிஷ்னலாக வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் டு தி டார்க் தேர் வில் பி நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் டைஃபோல். அப்படி ப்ளஸ் Qவும் மைனஸ் Q மீது செயல்பட விசை வந்து வெவ்வேறு மதிப்பாக இருந்துச்சுன்னா அந்த டார்க்கு கூட திருப்பி விசையுடன் நிகர விசை ஒன்று இருமுனையின் மீது செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து இன் அடிஷன் டு தி டார்க் கூட தேர் வில் நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் அண்ட் தி டைஃபோல். அது இன்னும் நிகர விசை வந்து சேர்ந்து அந்த இருமுனை மீது வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிலை மின்னழுத்தமும் மின்னழுத்த ஆற்றலும். இன் மெக்கானிக்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இயக்கவியலில் ஆற்றல் மாற்றா விசைகளினால் உருவாகும் நிலையாற்றல் வந்து வரையறுக்கப்படுது. அப்போ இந்த இயக்கவியல் வந்து ஆற்றல் மாற்றா விசைகளினால் உருவாகக்கூடிய நிலையாற்றல் வந்து எந்த ப்ராசஸ் இருந்தாலும் வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இட்ஸ் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன். இப்போ ஈர்ப்பு விசை வந்து ஒரு ஆற்றல் மாற்றா விசை என்பதனால் இந்த ஈர்ப்பு நிலை ஆற்றலை வந்து வரையறுக்கலாம். சின்ஸ் கூலும் ஃபோர்ஸ் இஸ் எ inverse square law force, it is also a conservative force like gravitational force. இப்போ கூலும் விசை வந்து ஓர் எதிர்த்தகவு இருமுடி விதியின்படி செயல்படும் விசை. அதனால் ஈர்ப்பு விசையை போல் அதுவும் வந்து ஒரு ஆற்றல் மாற்ற விசையே அப்படின்னு சொல்கிறோம். therefore we can define potential energy for charge configuration. இப்போ இந்த கூலும் ஃபோர்ஸும் பார்த்தோமா நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னால மின் துகளால் ஆன கட்டமைப்புகளுக்கு வந்து நாம் நிலையாற்றலை வந்து வரையறுக்க முடியும். கன்சிடர் ஏ பாசிட்டிவ் சார்ஜ் Q dash இஸ் brought from point R to point P against the repulsive force between Q and Q dash.
தன்னை சுற்றி மின்புலம் E வெக்டரை உருவாக்கும் ஆதி புள்ளியில் வைக்கப்பட்டுள்ள நேர்மின் துகள் Qஐ கருதுவோம். ஒரு பாயிண்டில் Q அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு அதற்கு சோதனை மின்துகள் Q டேஸுக்கு இடையே நிலவும் விலக்கு விசை. ஏன்னா Q டேஸுங்கிறது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான். அதில் இதில் வந்து நம்ம விலக்கு விசை வந்து இங்கே செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒர்க் மஸ்ட் பி டன் டு ஓவர் கம் திஸ் ரிஃபல்ஷன். அப்போ Q டேஸ் ரெண்டும் பார்த்தோமா ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ Qக்கும் Q டேஸுக்கு இடையே கூட இந்த விலக்கு விசைக்கு எதிராக புள்ளி ஆறிலிருந்து புள்ளி Bக்கு வந்து Q டேஸ் வந்து எடுத்து வரப்படணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஒரு வேலையை வந்து செய்யணும். அது வந்து எப்படின்னா அந்த ரிஃபல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன் தான் பார்த்தோமா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். த ஒர்க் டன் பி டன் டு ஓவர் கம் திஸ் ரிஃபல்ஷன். திஸ் ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்டு எ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன் தான் பார்த்தோம்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிறோம் பாசிட்டிவ்னா ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி. அந்த ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து க்ளோஸாக கொண்டு வரணும். அப்படின்னா அந்த ரிஃபல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ரெண்டையும் க்ளோஸாக கொண்டு வர முடியும். அப்படி நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தி டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ் இஸ் brought from R to B with constant velocity, which means that external force used to bring the test charge Q dash from R to B must be equal and opposite to the Coulomb force. அதாவது ஒரு சோதனை மின்துகள் Q dash ஆனது புள்ளி ஆறிலிருந்து புள்ளி Bக்கு டயக்ராமில் பார்த்தோம்னா Qன்னு சொல்கிறோம். அங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. P அப்படிங்கிற புள்ளி R அப்படிங்கிற புள்ளி இருக்கிறோம். R அப்படிங்கிற புள்ளி தான் வந்து நம்ம டெஸ்ட் சார்ஜ் Q dash எடுத்துக்கிறோம். அந்த R அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து அந்த பாசிட்டிவ் வந்து P அப்படிங்கிற பாயிண்ட்டை கொண்டு வர போகிறோம். அப்போ சோதனை மின்துகள் Q டேஷ் ஆனது புள்ளி ஆறிலிருந்து புள்ளி Bக்கு சீரான திசையத்தில் நகர்த்தப்பட வேண்டும் என்றால் அதன் மீது செயல்படும் புறவிசையானது ஏன்னா வந்து சீராக தான் நகர்த்துறோம். அப்போ புறவிசை பார்த்தோம்னா கூலும் விசைக்கு சமமாகவும் அதற்கு எதிர் திசையில் வந்து செயல்பட வேண்டும். அப்படி நம்ம செய்யக்கூடிய விசை பார்த்தோம்னா அந்த இருக்கக்கூடிய ரெண்டுக்கு நடக்கூடிய அந்த ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அது கூலும் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அந்த கூலும் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால் அதுவே ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தி ஒர்க் டன் இஸ் அப்படி நம்ம செய்யக்கூடிய ஒர்க்னு பார்த்தோம்னா அது ரெண்டு எப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு -F கூலும் ஃபோர்ஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து இருக்கணும். அது சேமாக இருக்கணும். பட் அந்த டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம செஞ்ச ஒர்க் டன் பார்த்தோம்னா W ஈக்குவல் டு இன்டெக்ரல் R to B எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் dr. இங்கே dங்கிறது டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். அதான் எழுதிக்கிறேன். W ஈக்குவல் டு B இன்டெக்ரல் R to B எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் dr. இங்கே drங்கிறது அதான் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து வருது. இது வந்து வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ் கூட சொல்லலாம். அதான் R அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்னால் இங்கே dங்கிறது ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் கூலும் ஃபோர்ஸ் இஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒர்க் டன் இஸ் independent of the path and it is depend only on the initial and final position of the test charge. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கூலும் விசை வந்து ஒரு ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னால செய்யப்பட்ட வேலையானது நகர்த்தப்பட்ட பாதையை சார்ந்திராமல் சோதனை மின்துடைய தொடக்கம் மற்றும் இறுதிநிலை மட்டும்தான் சார்ந்திருக்கும். அது எப்படி வருதுன்னா முக்கியம் இல்லை, எங்கேருந்து எங்கே வருது அதை மட்டும்தான் வந்து சார்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புள்ளி Pயில் மின்துகள் Q டேஷின் நிலை மின்னழுத்த ஆற்றல் UP அப்படின்னு சொல்கிறோம். அது புள்ளி ஆறில் பார்த்தோன்னா நிலையிட்ட வந்து UR அப்படின்னு சொல்லலாம். அதான் இங்கே எடுத்துருக்காங்க. அதாவது பாயிண்ட் Pயில் பார்த்தோன்னா அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து UP அப்படின்னு சொல்கிறோம். ஆரில் பார்த்தோன்னா UR அப்படின்னு சொல்கிறோம். தென் டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன் ஆஸ் தி ஒர்க் டன் பை பிரிங் டு டெஸ்ட் சார்ஜ் Q dash from point R to B is given by UP minus UR equal to W. இப்போ நம்ம ஒர்க் டன் எவ்வளோன்னா அங்கே தான் வருது எவ்வளோ ஒர்க் டன் செஞ்சாங்க அப்படிங்கிறது UP மைனஸ் அதாவது யூபியில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் யூஆரில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ரெண்டு மைனஸ் பண்ணால் நமக்கு W கிடைக்கும் சொல்கிறாங்க. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் தான் டெல் U அப்படின்னு சொல்லுவோம். அதான் எழுதுறாங்க UP மைனஸ் UR ஈக்குவல் டு W ஈக்குவல் டு டெல் U அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதை வந்து நம்ம நகர்த்த செய்யப்பட்ட வேலைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மின்னழுத்த ஆற்றலின் வேறுபாடானது புள்ளி ஆறிலிருந்து புள்ளி
பிக்கு சோதனை மின்துகளை நகர்த்த செய்யப்பட்ட வேலைக்கு சமம். அதனால் தான் யூபி மைனஸ் யூஆர் ஈக்குவல் டபிள்யூ, டபிள்யூ ஈக்குவல் டு டெல் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ டெல் யூஸ் ஈக்குவல் டு எப்படின்னா த இன்டெக்ரல் ஆர் டு பி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டபிள்யூஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா, இன்டெக்ரல் பி டு ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை டாட் டிஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லுங்கள் யூபி மைனஸ் யூஆர் ஈக்குவல் டபிள்யூ, டபிள்யூஸ் ஈக்குவல் டு டெல்யூன்னு சொல்லிக்கிறோமா. அப்போ இங்கே டபிள்யூஸ் ஈக்குவல் டு டெல்யூன்னு தான், பட் டெல் இந்த ரைக்கஸ் மட்டும் தான். இப்போ டெல்யூஸ் ஈக்குவல் டு டபிள்யூ போதா இல்லை இன்டெக்ரல் பி டு ஆர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டாட் டிஆர் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கூலும் ஃபோர்ஸும் வந்து ஈக்குவல், பட் வந்து டைரெக்ஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் கூலும் ஃபோர்ஸ் போடுவோம். அதே போல் நம்ம கூலும் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணியிருக்கும். அதாவது ப்ளஸ் க்யூ அப்படின்னா அங்கே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தோம்னா QE அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ்னால் மைனஸ் க்யூன்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்கே வந்து கூலும் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன வந்திருக்குன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் வெக்டார் கூலும்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்கே கூலும் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று ப்ளஸ்ஸோ மைனஸோ நம்ம வந்து இங்கே பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். அப்போ ப்ளஸ் QE அப்படின்னு இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே ரெண்டுமே ஈக்குவல் ஆப்போசிட்னா அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் வெக்டார் கூலும்னு இருக்கும். இந்த எஃப் வெக்டார் கூலும் தான் மைனஸ் Q டேஷ் ஈன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி வேல்யூ எஃப் இஸ் ஈக்குவல் டு Q டேஷ் இ தான். இங்கே வரக்கூடிய மைனஸ் வந்து இங்கே போட்டுக்கிறோம். நம்ம வந்து மைனஸ் க்யூவை யூஸ் பண்ணல, ஏன் மைனஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கூலும் ஃபோர்ஸ் தான் பண்ணுறோம். இங்கே கூலும் ஃபோர்ஸ் வந்து எஃப் ஈக்குவல் டு Q டேஷ் ஈன்னு சொல்கிறோம். அங்கே கூலும் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் நீங்கள் போட்டுக்கிறோம். அதை வந்து இப்போ டெல் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் பி டு ஆர் மைனஸ் Q டேஷ் இ வெக்டார் இன்ட்டு டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த Q டேஷ் வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா Q டேஷ் ஈக்குவல் டு அது டெல் யூ ஈக்குவல் டு Q டேஷ் இல்லை இன்டெக்ரல் பி டு ஆர் இன்ட்டு மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதலாம். இப்போ டெல் யூ ஈக்குவல் டு Q டேஷ் இன்டெக்ரல் பி டு ஆர் மைனஸ் இ வெக்டார் டிஆர் வெக்டார். இது வந்து நம்ம டோட்டல் சார்ஜு பார்த்துக்கிறோம். நாம் பார்க்கறது இல்லாமல் ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் பார்த்தோம். அப்போ தி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஃபார் யூனிட் சார்ஜ் இஸ் டெல் யூ மைனஸ் Q டேஷ். இந்த Q டேஷில் இந்த டெல் யூ வந்து டிவைட் பண்ணால் கிடைக்கும். அப்போ Q டேஷ் இன்டெக்ரல் பி டு ஆர் மைனஸ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் பை Q டேஷ். இங்கே Q டேஷும் கேன்சல் ஆச்சுன்னா டெல் யூ பை Q டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் மட்டும் கிடச்சிருக்கும். இதான் வந்து இது இஸ் கால் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் B அண்டு R. இதான் VP மைனஸ் VR ஈக்குவல் டு டெல் V ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் B டு R E வெக்டார் டாட் DR வெக்டார். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா தி பொட்டன்ஷியல் difference is defined as the work done by an external force to bring unit positive charge from one point to other point. அது நம்ம ஆர் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இன்னொரு பாயிண்ட் வந்து பி அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறோம். இப்போ ஆர் அப்படிங்கிற பாயிண்ட்லேருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதான் வந்து அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புள்ளி ஆறிலிருந்து புள்ளி பிக்கு ஓரளவு நேர்மட்டம் கொண்ட மின்துகள் ஒன்றை எடுத்து வர புறவீசினால் செய்யப்பட்ட வேலையை தான் வந்து மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் டெல் யூ ஈக்குவல் டு Q டேஷ் டெல் V. அப்போ நிலை மின்னழுத்த ஆற்றல் வேறுபாடு வந்து டெல் யூ ஈக்குவல் டு Q டேஷ் டெல் வின்னு கூட இங்கே எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கலி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் எ மீனிங்ஃபுல் குவான்டிட்டி. The value of the potential itself at one point is not meaningful. அதாவது இரு புள்ளிகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாடு என்பது பயன்படுத்தக்கூடிய ஓர் அளவீடாகும். மாறாக ஒரு புள்ளிக்கான மின்னழுத்த மதிப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாது. ஏன்னா ரெண்டு புள்ளி இருந்தால் தான் பார்க்க முடியும், ஒரு புள்ளி வந்து அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Therefore the point R is taken at infinity and it is potential is considered as a zero. அதாவது V infinity is equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புள்ளி ஆரை முடிவிலா தொலைவில் உள்ளதாகவும் அதன் மின்னழுத்த மதிப்பு வந்து சுழி எனவும் கொள்வோம். அப்படின்னா
விபி மைனஸ் விஆர் ஈக்குவல் டு டெல் வி அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஆர் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நம்ம மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேறு, பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வேறு, மின்னழுத்த வேறுபாடு அப்படிங்கிறது வேறு, மின்னழுத்தம் அப்படிங்கிறது வேறு. தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு தி work done by an external force to bring a unit positive charge with a constant velocity from infinity to the point, the region of external electric field. அது ஒரு புள்ளியின் மின்னழுத்தம் என்பது புற மின்புலம் செயல்படும் பகுதியில் முடிவிலா தொலைவிலிருந்து அப்புள்ளிக்கு ஓரளவு நேர்மின்னூட்டம் கொண்ட மின்துகளை சீரான திசையுடன் கொண்டு வர புற விசை ஒன்றினால் செய்யப்பட்ட வேலைக்கு சமமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லி பார்த்தோம்னா, விபி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி இன்ஃபினிட்டிவ் இ வெக்டார் டாட் டிஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் 1 பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட், ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு ஓரளவு நேர்மடத்து நகர்த்து செய்யப்பட்ட வேலை வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபினிட்டிவ்லேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் மூவ் பண்ணோம்னா அதை வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Important points. The electric potential at a point P depend only on the electric field which is due to the source charge Q and not on the test charge Q dash. அதாவது ஒரு புள்ளியின் மின்னழுத்தமானது மூல மின்துகள் Qனால் உருவாகும் மின்புலத்தை மட்டும்தான் சார்ந்திருக்கும். அப்புள்ளி நம்ம பயன்படுத்தக்கூடிய சோதனை மின்துகள் Q dash வந்து சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் brought from infinity to the point P with a constant velocity because external agency should not impart any kinetic energy to the test charge. அதாவது முடிவிலா தொலைவிலிருந்து புள்ளி பிக்கு ஓரளவு மின்னோட்டம் கொண்ட நேர்மின்துகள் வந்து சீரான திசையுடன் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அதை செய்யும் புற விசையினால் அந்த சோதனை மின்துகள் எவ்வித இயக்காட்டிலும் அளிக்கப்படக்கூடாது அப்படின்னா நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜூல் பர் கூலும், மின்னழுத்தத்தின் அலகு பார்த்தோம் அப்படின்னா ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நான் ப்ராக்டிக்கல் யூனிட் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். பொட்டன்ஷியல் அப்படின்னாவே யூனிட் வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ். ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை வந்து நம்ம வோல்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதாவது இந்த மின்கலத்தை முதல்ல உருவாக்கி வந்து அலெக்சாண்ட்ரா வோல்டா இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த வோல்டேஜ் சொல்லும்போது அந்த வோல்டேஜ் வந்து மின்கலத்து மூலியமாக தான் வந்து நம்ம உருவாக்குவோம். அப்போ அதை வந்து நம்ம வோல்டாவையும் தான் வந்து கண்டுபிடிச்சார். இருந்தாலும் இங்கே வோல்டேஜ் அப்படிங்கிறது இரண்டு புள்ளிகள் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு வந்து வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து தி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம்.